எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 4 வகையான பொரியல் செய்ய போகிறோம். அது என்னென்ன பொரியல் பார்த்தீங்கன்னா, கேரட் பொரியல், வாழைத்தண்டு பொரியல், பீட்ரூட் பொரியல், கொத்தவரங்காய் பொரியல். இந்த 4 பொரியலுமே ரொம்ப சத்தான பொரியல். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேரட் பொரியல் செய்யலாம் பாருங்கள். நான் ஒரு 1/4 கிலோ கேரட் வாங்கி தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். துருவிட்டு செய்யலாம், அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சு செய்யலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய் ஒரு 1/4 மூடி எடுத்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 வரமிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். பாருங்கள், மண் கடாயை வச்சுட்டா நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். இப்போ மிளகாய் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பருப்பு நல்லா வறுந்துடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேரட் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படியே வதக்கணுமா, நம்ம நல்லா வெந்துடும் கேரட்டு. சில பேர் வேக வச்சுட்டு கேரட்டோட தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு செய்வாங்க. கேரட்டில் இருக்கிற தண்ணி வடிகட்டிட்டோமா அந்த சத்துலாம் போயிடும். அதனால தான் நான் அப்படியே செய்கிறேன் பொரியல். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், கேரட் நல்லா வெந்துடுச்சு. பொரியல் நல்லா பலப்பலன்னு பாருங்கள். தண்ணி ஊற்றவே இல்லை, நம்ம நல்லா வெந்துடுச்சு, சூப்பராக வந்திருக்கு. இப்போ தேங்காய் போட்டு கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா உதிராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் கேரட் பொரியல். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தண்டு ஒன்று வாங்கிட்டு பொடியாக கட் பண்ணி நாரெல்லாம் எடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா தண்டு கருப்பாகாமல் இருக்கும் மஞ்சள் தூள் போட்டால். அப்படி இல்லைன்னா மோரில் கலந்து வைக்கலாம். நான் மஞ்சள் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ குக்கரில் போட்டு நம்ம ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 4 விசில் வந்தால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வரமிளகா ஒரு 4 மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு ஒரு 4 பல்லு இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். வேர்க்கடலை வறுத்து தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டேன். கடாயை நல்லா சூடு ஏறிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு, இப்போ வரமிளகா போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு ஏற்கனவே தண்டில் வேக வச்சுருக்கிறோம். இப்போ தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ வேக வச்சு தண்டு போட்டுக்கலாம்.
ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே வதங்கட்டும். அப்போ தான் அந்த உப்பு காரெல்லாம் வந்து தண்டில் நல்லா இறங்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. எவ்வளோ நல்லா உதிராக எவ்வளோ சூப்பராக வந்து பாருங்கள் வாழைத்தண்டு பொரியல். இப்போ நம்ம இறக்கும் போது வேர்க்கடலை தூள் போட்டுக்கணும். தூள் போட்டு ரொம்ப நேரம்லாம் இருக்கக்கூடாது. சும்மா 2 கலக்கி கொடுத்து எடுத்துடணும். அப்போ தான் வந்து உதிராக இருக்குது. இல்லைன்னா வந்து தண்ணி விட்டு ரொம்ப முட்டையாயிடும், பொரியல் மாதிரி இருக்காது. அவ்வளோதாங்க. வாழைத்தண்டு பொரியல் ரொம்ப ஈஸியான முறையில் சுலபமாக இவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இந்த வாழைத்தண்டு பொரியல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கூட்டு வைக்கலாம். இதனுடைய சாறு எடுத்து பச்சையாகவே எடுத்து குடித்தா கிட்னியில் இருக்கிற கல்லெல்லாம் வந்து நாள் பட கரைஞ்சி வரும். வாழைத்தண்டு பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து நிறைய மருத்துவ குணம் மிக்க பொருள் இது. அதனால் வந்து நீங்கள் அடிக்கடிக்கு வாரத்தில் 2 நாள் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். சீரகம் கொஞ்சம், 3 வரமிளகா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 8 பல்லு பூண்டு இடித்து எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் கம்மி பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா காய் வந்து உள்ளவே நல்லா வெந்து வந்துடும். ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுடுங்க. பாருங்கள் பீட்ரூட் வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் பீட்ரூட் வந்து நல்லா வெந்துடுச்சு. நான் பீட்ரூட்டு காய் வேகிறதுக்காக தண்ணியே ஊற்றலை, அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வேக வச்சுட்டேன். நான் வந்து வேர்க்கடலை வந்து வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சில பேர் வந்து தேங்காயும் போட்டுக்குவாங்க. எங்களுக்கு வேர்க்கடலை வந்து ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் வேர்க்கடலை வந்து தூள் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் கொத்தரங்காய் 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 5 பல்லு பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்கிறேன். வரமிளகா ஒரு 3 மிளகா இந்த மாதிரி சின்னதாக கிள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டா கடாயை நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போதும். பாருங்கள் நான் வேர்க்கடலை வறுத்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது பொரியலுக்கு வந்து கொத்தரங்காய் பொரியலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வேர்க்கடலை தூள் போடுறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு சீரகம் கொஞ்சம் போட்டுருக்கேன். கடுகு பொரிஞ்சிடுச்சு. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். பருப்பெல்லாம் நல்லா வறுந்துடுச்சு. பூண்டு வரமிளகா போட்டுக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை. பாருங்கள் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொத்தரங்காய் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம், இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது வந்து பிஞ்சு கொத்தரங்காய்ன்றதுனால ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் 7 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா வெந்துடுது காய். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை, வெறும் அந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டு, எண்ணெயை நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் தான் ஊற்றினேன், சின்ன ஸ்பூனில். எவ்வளோ நல்லா வெந்து நல்லா பலப்பலன்னு பாருங்கள். காய் வந்து ரொம்ப நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேர்க்கடலை போட்டுக்கலாம்.
வேர்க்கடலை போட்டு ரொம்ப நேரம் இருக்க வேணாம், சும்மா ஒரு 2 பெரட்டு பெரட்டினா போதும். ரொம்ப சுவையான கொத்தரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள்.